வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் டிவியிலிருந்து விலகிய அறந்தாங்கி நிஷா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தேன். நிஷா பார்த்தீங்கன்னா வேதனையாக ஒரு வீடியோ மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. எதற்காக அறந்தாங்கி நிஷா விஜய் டிவியை விட்டு விலகப் போகிறாங்கன்னு அறிவித்திருப்பதாக காரணம் இப்போது வெளியாகிருக்கிறது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தொகுப்பாளினி பிரியங்கா மற்றும் மணிமேகலை பஞ்சாயத்தை இன்னும் ஓயாத நிலையில் விஜய் டிவியிலிருந்து அறந்தாங்கி நிஷா விலகியுள்ளதாக ஒரு தகவல் பரவியிருக்கிறது. இதனால் இணையவாசிகள் ரொம்பவே புலம்பி வராங்க. விஜய் டிவியின் முன்னணி பிரபலங்கள் ஒருவராக திகழ்ந்து வராங்க அறந்தாங்கி நிஷா. பொதுவாக நகைச்சுவையில் பெண்கள் சாதிக்க முடியாது என்ற எண்ணத்தை உடைத்து பெருமைக்குரியராக இவங்க பார்க்கலாம். கருப்பு குண்டு என தனக்கு இருக்கும் மைனஸ்களை அனைத்தையுமே ப்ளஸ்ஸாக மாற்றி அனைவருமே சிரிக்க வைத்து அழகு பார்த்தவங்க தான் நிஷாவிற்கென்று தனி ரசிகர்களே இருக்காங்க. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் விஜய் டிவியில் தனியாளாக வந்த நிஷா இன்று விஜய் டிவியின் ஒரு அங்கமாக மாறிட்டாங்க. அதற்கான காரணம் அவருடைய திறமைதான். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராமர் வீடு, மிஸ்ஸஸ் சின்னத்திரை, குக் வித் கோமாளி போன்ற பல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. பிக்பாஸில் கலந்து கொண்டு பார்வையாளர்கள் மனதை வென்றாங்க. சின்னத்திரையில் மட்டுமே கலக்கி வந்த இவங்க தனுஷ் நடித்த மாரி 2 படத்தில் சாய் பல்லவியின் தோழியாக ஆட்டோ ஓட்டுநராக வந்தாங்க. அதே போல் ஆண் தேவதை, கோலமாவு கோயிலா, திருச்சிற்றம்பலம், ஜெயிலர், அண்ணாமலை, தியேட்டரில் சக்கைப்போடு போட்டு ராயன் படத்திலும் நடித்திருந்தாங்க. ஒரு பக்கம் சின்னத்திரை, மற்றொரு பக்கம் சினிமா என பிஸியாக இருந்த அறந்தாங்கி நிஷா விஜய் டிவியிலிருந்து விலகி விட்டாங்க என்று இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கேட்டதுக்கு சோசியல் மீடியாவில் போஸ்டர் ஒன்று பரவி வருகிறது. இது இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த போஸ்டரை தனது இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து நிஷா யார் பார்த்த வேலை சாமி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்டா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க என பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்து அவரின் தீவிர ரசிகர்கள் சிலர் அப்போது நீங்கள் விலகலையா, நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் என கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்ட நிஷா மணிமேகலையும் மற்றும் பிரியங்கா பிரச்சனை குறித்து பேசினாங்க. அதில் உண்மையிலே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. அந்த இடத்துல நானும் இல்லை. ஆனால் பெண்ணாக மட்டுமே இதை பார்க்கிறேன். ஒருவர் தொழில் சார்ந்த குறை சொல்லியிருந்தால் அந்த தொழிலை பற்றியுமே கமாண்டுக்கு போடுங்க. தேவையில்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவருடைய கேரக்டரை குறித்து பேச தேவையே கிடையாது. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி எதுவும் போடாதீங்க என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று நிஷா பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம்.